ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு டே 9 செலீனியம் இன்டர்வியூ கொஷின் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹவு டு ஸ்க்ரோல் டு த பாட்டம் ஆஃப் அ வெப் பேஜ். ஸ்க்ரோலிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு பேஜோட பாட்டமுக்கு. ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட்ஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து யூஸிங் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து யூஸிங் சென்கீஸ். இந்த ரெண்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு எடுத்திருக்கிற வெப்சைட் வந்து இதுதான், toolsqa.com. இதில் இந்த ஸ்க்ரோலரை பாட்டம் ஆஃப் த பேஜுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு மெத்தட். அந்த மெத்தடில் வந்து க்ரோம் டிரைவர் லான்ச் பண்ணுறேன் அண்ட் விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணுறேன் அண்ட் இந்த யூஆர்எல்லை வந்து கெட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸ்க்ரோல் பண்ண போகிறோம். Scroll using JavaScript executor. JavaScript executorங்கிறது செலீனியமோட JavaScript executor. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அது எப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னு போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா org openqa selenium இந்த பேக்கேஜில் இருக்கிற JavaScript executor ஒரு வேரியபிள் நேம், ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இதில் டிரைவரை வந்து பாஸ் பண்ணணும். டிரைவர்னு போட்டு செமிகாலன் எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் போடணும். எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் போடும்போது இது வந்து எரர் அடிக்கும். ஸோ அந்த எரரை ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட் காஸ்ட் டு ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர்னு வரும், அது கொடுக்கணும். இதை வந்து டைப் காஸ்டிங்னு பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக ஜாவா வீடியோஸில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு டிரைவரை பாஸ் பண்ணும்போது டைப் காஸ்ட் பண்ணி பாஸ் பண்ணணும். தென் இந்த எக்ஸிக்யூட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸிக்யூட்லேருந்து எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்டுங்கிற மெத்தடை வந்து கால் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போது இந்த ஆர்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அப்ளிகேஷனில் கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெவலப்பர் டூல்ஸில் கன்சோல் போயிட்டு இதில் டைப் பண்ண ஆரம்பிங்க. ஸோ விண்டோ கொடுத்துட்டு டேப் கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்கும். விண்டோ டாட் ஸ்க்ரால் தான் பண்ண போகிறோம். ஸ்க்ரால் 2 இதை ஃபஸ்ட் வந்துருச்சு கொடுத்துட்டு இப்போ ரவுண்ட் ப்ராக்கெட் சர்க்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ள ஸ்க்ரால் 2ல் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு வரும். எக்ஸுங்கிறது வந்து என்னது, ஹரிசாண்டல் ஆக்சிஸ். பார்த்தீங்களா, இதில் என்ன காமிக்குது, இந்த ஆப்ஷன்ஸில் எக்ஸும் ஒய்யும் காமிக்குது. எக்ஸுங்கிறது இந்த ஹரிசாண்டல், ஒய்ங்கிறது வெர்டிக்கல். நமக்கு ஹரிசாண்டலில் ஸ்க்ரோல் ஆகணும்னா வெர்டிக்கலில் மட்டும் ஸ்க்ரோல் ஆனால் போதும். ஸோ அந்த எக்ஸ் என்ன ஆகும், 0, ஏன்னா நமக்கு ஸ்க்ரோல் ஆக வேண்டாம். கமா இப்போ ஒய் எப்படி ஸ்க்ரோல் ஆகணும், அட் த பாட்டம் ஆஃப் த பேஜ் வரணும். அது என்ன பண்ணுறதுன்னா கமா தென் டாக்குமெண்ட், இந்த ஃபஸ்ட்டு ஒன் இதை கொடுத்து டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு, பாடி டாட் ஸ்க்ரோல் ஹைட். ஸோ இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இது இப்போ என்ன பண்ணணும், அப்படியே காப்பி பண்ணி நம்ம ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ரைட்டாக அங்கேயே டைப் பண்ணல, இங்கே டைப் பண்ணுறோன்னா இப்போது இங்கே நம்ம டைப் பண்ணும்போது சஜஷன்ஸ் கொடுக்குது, அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் எக்லிப்ஸில் இதுக்கு சஜஷன்ஸ் வராது. ஸோ இதில் சப்போஸ் அப்பர் கேஸில் இருக்கிற வேண்டியதை நம்ம லோவர் கேஸில் டைப் பண்ணிட்டோம்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த கன்சோலை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். இதுவே டபுள் கோட்ஸ்குள்ளே பேஸ்ட் பண்ண போகிறோம். சேவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதை ரன் பண்ணுறோம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பேஜ் லோட் ஆகி ஸ்க்ரால் வந்து அட் த பாட்டம் ஆஃப் த பேஜுக்கு வந்துருச்சு. இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் வச்சு ஸ்க்ரால் பண்ணுறதுக்கான பாட்டம் ஆஃப் த பேஜுக்கு ஸ்க்ரால் பண்ணுறது இப்படி தான். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணுறோன்னா யூஸிங் சென்கீஸ். ஸோ யூஸிங் சென்கீஸ் எப்படின்னா, இப்போ சென்கீஸை வந்து நீங்கள் ஒரு வெப் எலிமெண்ட் இல்லாமல் அந்த மெத்தடை யூஸே பண்ண முடியாது. ஒரு வெப் எலிமெண்ட் வேணும், அந்த வெப் எலிமெண்ட்லேருந்து தான் சென்கீஸ் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல நமக்கு
டபுள் மெதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் இந்த பேஜோட எண்டுக்கு வரணும், அது பண்ணால் போதும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா, ஆக்ஷன்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆக்ஷன் ஈக்குவல் டு நியூ ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ்ல என்ன கேட்குது, டிரைவர் வேரியபிள் கேட்குது, டிரைவர் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆக்ஷன்லேருந்து சென்ட் கீஸ் டாட் சென்ட் கீஸ். இந்த சென்ட் கீஸ்க்குள்ள என்ன பண்ணுறோம், கீஸ் அப்படிங்கிற ஈனம்குள்ள இருக்க எண்ணுங்கிற இதை பாஸ் பண்ணுறோம். எண்ட் டாட் ஆக்ஷன் வந்தாலே கடைசியில் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் இருக்கணும். பெர்ஃபார்ம் இல்லைன்னா ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ பெர்ஃபார்ம் சேவ் பண்ணிடும். ஸோ ஆக்ஷன் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு டிரைவரை வேரியபிளாக பாஸ் பண்ணுறோம். அந்த ஆக்ஷன் கிளாஸில் இருக்கிற சென்ட் கீஸை யூஸ் பண்ணுறோம். அந்த சென்ட் கீஸில் வந்து கீஸ் டாட் எண்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட் டாட் பெர்ஃபார்ம், அது வந்து ஒரு ரூல் மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது போட்டால் தான் ஒர்க் ஆகும். இப்போ இதை வந்து கமெண்ட் பண்ணிடுவோம். கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பேஜ் லோட் ஆகி அட் த பாட்டம் ஆஃப் த பேஜுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ.